புதன் இருந்தால் பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை இதெல்லாம் நடந்தே தீரும். தொழில் வளர்ச்சி உண்டு. நிறைய பிரான்ச்சஸ் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல இந்த காலகட்டங்களில் நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுடைய பழைய பாவ கர்ம மூட்டையை கழிப்பதற்குண்டான வாய்ப்பையும் கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடங்கிறது தான் நம்மளுடைய கர்மாவை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ அந்த புதனை குரு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய பழைய கர்ம மூட்டையை கழிப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கிறார் அப்படிங்கிறதா அர்த்தம். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2 மற்றும் 9ஆம் அதிபதி. இந்த 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்க இருந்தாலும் சரி நிச்சயமா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி, அதே போல பாருங்க உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை, தந்தையினுடைய பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது, தந்தையினுடைய உதவிகள் கிடைப்பது, உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாடு வெளியூர் போய் படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக நடந்தே தீரும். அடுத்தது உங்களுக்கு செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த 6 ராசி கட்டங்கள்ல எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுடைய காரியங்கள் ஜெயமாகும்.